வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இது ஒரு ஏவுகணை. இந்த மிசைலில் வந்து ஈரான் நாடு வந்து ஒரு பேஸ் பண்ணி கொட்டுறாங்க. அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, எழுதுனாங்க. எப்படி எழுதினாங்க, நம்மளுக்கு வந்து இந்தியா உதவி பண்ணனால தேங்க்யூ ஃபார் யூ பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஏவுகணை மிசைல் எழுதுனாங்களே, அது மாதிரி இன்னைக்கு ஒரு பேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பேஸ் பண்ண? ஹே ஸ்டூபிட் ட்ரம்ப், முட்டா பயல, ஸ்டூபிட் ட்ரம்ப், the Strait of Hormuz is bigger place than your mouth. Your own strait is also in the hands of Epstein. எப்ஸ்டீன் அப்படின்றது அந்த ஆள் வந்து ஒரு தீவு வாங்கி அங்கே பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வந்து வர சொல்லி அங்கே நிறையா தவறு நிறைய பண்ணார். அதில் ட்ரம்ப் இங்கே போயிருந்தார். நண்பர்களே, இந்த ஆளுக்கு அப்படியே ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட். இதனால உலக மக்களும் வெறுத்து போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கன் மக்களுமே இந்த மேலே பெரிய கோபத்தில் இருக்காங்க. காரணம் என்னன்னா, தேவையில்லாத ஒரு ஈரான் போரை ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது இல்லாமல் தர்றாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு, நம்ம டைம் 6 மணிக்கு அங்கே வந்து ஒரு அட்ரஸ், அதாவது மக்களுக்காக உரையாற்றுகிறார். உலகம் கூட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இந்த போர் முடிஞ்சிடும், அதனால நம்ம ஓரளவு மக்கள்லாம் வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க நினச்சிட்டு உலக மக்கள் உள்ள எதிர்பார்த்துனாங்க. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணாப்புல, நேற்று சொன்னாப்புல அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த போரை 2 வாரம் அல்லது 3 வாரத்தில் முடிச்சிருவோம், இந்த போர்லேருந்து நாங்கள் இருந்து கிளம்பிடுவோம். அப்போ சொல்லும் போது சரி போர் முடிஞ்சு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாரும் நினச்சோம், எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக எப்பயும் போல இந்த பொய்யர், இந்த பச்சோந்தி, இந்த திருடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே இந்த ஆளுக்குள்ள பேர் தான். இவர் என்ன சொன்னாப்புல, நேற்று ஒன்று சொன்னாப்புல, இன்னைக்கு ஒன்று மாற்றிட்டாப்புல. இன்னைக்கு என்ன ஸ்பீச்சில் சொன்னாப்புல அப்படின்னா, நாங்கள் வந்து ஈரானை வந்து நிறைய அடித்து முடிச்சிட்டோம், இந்த ஈரானை இன்னும் கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருக்கு, நாங்கள் அடிக்காமல் விட மாட்டோம், இந்த 2 வாரம் 3 வாரத்தில் அவங்கள வந்து அழிச்சிட்டு தான் நான் இங்கேருந்து போவோம் அப்படின்னு திரும்பவும் பேசிட்டாப்புல. அதே நேரத்தில் நேட்டோ கண்ட்ரி திரும்பவும், இந்த நேட்டோ கண்ட்ரியை வந்து அங்கே உள்ள தலைவர்களை, யூகே பிரைம் மினிஸ்டர், பிரான்ஸோட அதிபர்லாம் வந்து தரக்குறைவாக பேசி நேட்டோ நாடுகள் ஒரு கோழை நாடு திரும்ப வச்சிருக்காங்க. நேட்டோ நாடு ஒரு கோழை நாடு, அவங்க ஒரு பேப்பர் டைகர், ஒன்றுக்குமே இல்லாதவங்க, அதனால நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை எங்களுக்கு தேவை கிடையாது, அவங்களுக்கு வேணும்னா எல்லா பேரும் பேசி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் போய் கப்பலில் போய் பெட்ரோல் எடுத்துகிட்டு போயிடலாம் போ, எனக்கு பெட்ரோல் இருக்குது. என்ன தைரியம்னா, அந்த வெனிசுலாவில் வந்து கொள்ளையடிச்சு போய் பெட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு தைரியம் தான். ஏன்னா வெனிசுலாவில் வந்து உலகத்திலேயே 2வது அதிக குரூடாயில் உள்ள நாடுன்றது வெனிசுலா நாடு. அந்த வெனிசுலா நாடை வந்து பிடிச்சிட்டா என்ன மீனிங்னா, இங்கே அங்கேயும் அதிபரை வந்து கைது பண்ணி போனதுனால பிற தலைவர்களை வந்து மிரட்டி அங்கே அமெரிக்காரம்பெல்லாம் அனுப்பி அங்கே அமெரிக்கா ஃபுல்லாக இறங்கி ஆயில் இண்டஸ்ட்ரி பூரா கைப்பற்றி இங்கேருந்து பேரெல்லாம் அமெரிக்காவுக்கு போகுது. அப்போ என்ன மீனிங் இருந்தாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாமே இருக்குது, அதனால நான் யார்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால எவனுக்கு ஆயில் வேணுமோ நீ போய் ஸ்ட்ரைட்டாக ஹார்மோஸ் வந்து நீ திறக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்க, இந்த போர் முடிஞ்சிருச்சு, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ இருக்க ஈரான் தலைவர்கள் வந்து அறிவாளியாக இருக்காங்க, சொல்கிறது கேட்டுக்கிறாங்க அப்படின்றாப்புல. அடுத்து என்ன சொல்கிறாப்புல, இல்லை நாங்கள் இன்னமும் அணுகுண்டு போட்டு ஈரானை வந்து அழிக்க போகிறோம், பெரிய பெரிய பாலங்களாக இருக்குது அந்த பாலத்தை அடிக்க போகிறோம், அப்புறம் நிறையா ஆயில்லாம் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி அடிக்க போகிறோம், இந்த மாதிரி
ஒவ்வொரு நாளும் மாறி 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 பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல இருந்தாங்க. ஏன்னா அந்த இருக்கிறாப்புல மக்கள் இதை வெளுத்துட்டாங்க, இருந்தாலும் விட மாட்டேன் அஞ்சு இல்லையா, மாற்றி மாற்றி பேசி இந்த அந்தாலும் குழம்பி போய் அடுத்தவனையும் குழம்பி போய் உலக மக்களுமே குழம்பி ஒருத்தராப்புல இருந்தாலும் இவருடைய நீங்கள் பேட்டியை பார்க்கும்போது இந்த ஆளுக்கு இவர் என்ன பேசுகிறதுன்னு ஆளுக்கு தெரியாது, அந்த மாதிரி பேசிக்கிருக்காப்புல. இதுலேருந்து அவனுக்கு என்ன தெரியும்னா இந்த போர் முடிகிற மாதிரி தெரியலை. நம்ம நினச்சோம் நேற்று வந்து போர் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த ஆள் என்ன சொல்கிறா அப்படின்னா இவர் சொல்கிறத பேசுகிறோம் கண்டிப்பாக போர் முடிகிற மாதிரி இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஒரு 50,000 போர் வீரர்கள் வந்திருக்காங்க, அதாவது இராணுவ வீரர்கள், அமெரிக்கா இராணுவ வீரர்களை ஒரு 50,000 பேர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து இறங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பூரா கொல்லாமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வியட்நாமில் எப்படி 50,000 அமெரிக்க இராணுவர்கள் இறந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஈரான் போர்லையும் 50,000க்கு மேற்பட்ட வீரர்களை கொல்லாமல் விட மாட்டாங்க. யார் கொள்வது? இந்த ஆள். ஈரான் கொள்ளுவான், அதுக்கு காரணம் யாரு? இந்த ஆள் தான். அதனால 50,000 இராணுவ வீரர்கள் இறப்பதற்கு ரெடியாக இருக்கணும், இறந்தா தான் இந்த அந்த போரை விட்டு வெளியில் போக நினைக்கிறேன். அந்த மாதிரி உள்ள மனுஷன் தான் இந்த ஒரு என்ன சொல்லலாம், நேற்று பேசும்போது போரை நிப்பாட்டிடுவே, எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரும்போது பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா நாங்கள் போரை நிப்பாட முடியாது, நாங்கள் உள்ள திரும்ப அடிப்பேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசி இந்த என்ன சொல்ல இருந்தாலும் எப்போ போவேன் வெளியில் போவேன் அப்படின்னு உலக மக்களே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்லலாம், இந்த பச்சோந்தி இன்னைக்கு ஒரு நாள் அந்த நிறம் மாறணும்ல பச்சோந்தி, ஒவ்வொரு நாளும் நிறம் மாறுற மாதிரி இந்த ஒரு பச்சோந்தி, உலக பச்சோந்தி அடுத்த நாட்டிலேருந்து ஆயிரப்புறம் திருடி கொண்டு போகக்கூடிய திருட்டு போய் தான் இந்த ட்ரம்ப். நண்பர்களே, இது வந்து சவுதி அரேபியாவில் சடாரா கெமிக்கல் நிறுவனம், இது பேர் வந்து சடாரா கெமிக்கல் நிறுவனம். இது எங்கே இருக்குன்னா ஜூபிலி என்ற இடத்துல இது இருக்கு. இந்த இதை வந்து சவுதி ஆரம்கோ நிறுவனமும் டவ் நிறுவனம் சேர்ந்து இருக்கக்கூடிய கெமிக்கல் பிளான்ட். இது கெமிக்கல் பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து தற்காலிகமாக மூடிட்டாங்க. காரணம் என்னன்னாக்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ல ஈரான் வாரினால வந்து இந்த கெமிக்கலை வந்து மூடிட்டாங்க. இது மீட்டிங் வந்து 40 நாடுகள் சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டுருந்தாங்க. அதில் இந்தியாவும் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு நாடுகள்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன வழி இதை பார்த்து திறந்து விடாத நம்மளுக்கு என்ன குருடாயில் கேஸ் எல்லாம் வந்து அந்த வழியா வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் வந்துச்சுன்னா உலக நாடுகள்ல முக்கியமா இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த மாதிரி உள்ள நாடுகள் வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இங்கேயும் ஐரோப்பிய கண்ட்ரிஸுமே வந்து இதனால கேஸ் விலை, பெட்ரோல் எல்லாம் உயர்ந்துக்கிட்டே போகுது. இதுக்கு ஒரு வழி என்னன்னாக்கா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் திறந்தா தான் நம்ம ஈஸியாக எல்லா கப்பலும் வர முடியும். அதற்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லி 40 நாடுகள், உலகத்தில் உள்ள 40 நாடுகள் சேர்ந்து ஐரோப்பிய யூனியன் இன்க்ளூடிங் இந்தியா சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. அதுதான் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காது, இன்னைக்கு நடந்திருக்காது. ஸோ இது வந்து என்னன்னாக்கா ஹைஃபா அப்படி ஒரு இடம் இருக்கு இஸ்ரேலில். ஈரான் வந்து ஏவுகணை மூலயமா தாக்குனதுனால அந்த ஹைஃபான்ற அந்த நகரத்திலே வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய கட்டடங்கள்லாம் வந்து உடைஞ்சு கீழே விழுகுது. இது காரணம் என்னன்னாக்க இஸ்ரேல் வந்து ஈரானில் போய் குண்டு போட்டு அங்கே அழிக்கிறதுனால அதற்கு வந்து பழிக்கு பழியாக வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே வந்து ஏவுகணை, ஏகப்பட்ட ஏவுகணை ஏவிக்கிட்டே இருக்காங்க. அது பல இடங்கள் இஸ்ரேலில் பல இடங்களில் விழுந்து அங்கே உள்ள மக்கள் வந்து இதனால ரொம்ப பயந்து போய் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பேர் காயமாயிருது. அப்புறம் அண்டர் கிரவுண்டில் போய் பதுங்குறதுக்காக நிறைய பேர் ஓடி போய் பதுங்குறாங்க. ஸோ இதோட டெய்லியே வந்து அவங்களுக்கு அதுதான் வேலை. ஏன்னா எங்கேயும் எந்த இண்டஸ்ட்ரியும் ஓப்பன் பண்ணல, மக்கள் போய் வேலைக்கு போக மாட்டாங்க, கடைகளில் நிறைய க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு இயல்பு நிலைமை வந்து இஸ்ரேலில் கிடையாது, ஈரான்லையும் கிடையாது, இஸ்ரேலையும் கிடையாது. அந்த மாதிரி பெரிய ஒரு பிரச்சனையில் இந்த போர் நடந்துருக்கு. பூரா ஏவுகணை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு ஈரான்.
அதே மாதிரி இவனும் போய் குண்டை போடுதுருக்கான் இதில் போய் ஈரானில் போடுறான், ஈரான் வந்து இஸ்ரேலில் போடுறான். இப்போ இது முக்கிய காரணமான அமெரிக்காக்காரங்க பெரிய பெரிய ஒரு கல்பிரிட்டு. இதனால் வந்து உலக மக்கள் ஃபுல்லாக வெறுத்து போய் இது என்னன்னா ஜோர்டான் நாட்டில் அமெரிக்கா படைத்தளம் அங்கே இருக்கு, அமெரிக்கா இராணுவ தளம் இருக்கு. அங்கே இன்னைக்கு ஈரான் நாடு வந்து ஏவுகணை அனுப்பி ஏகப்பட்ட சேதம் ஜோர்டான் நாட்டில். அங்கே ஜோர்டான் நாட்டில் நிறைய இராணுவ வீரர்கள் அங்கே வந்து இறங்கியிருக்காங்களாம். இந்த ஜோர்டான் நாட்டில் நிறைய அமெரிக்கன் இராணுவத்தில் இறங்கியிருக்காங்களாம். அதனால அந்த இடத்த வந்து அழிக்கிறதுக்காக ஃபுல்லாக ஏவுகணை ட்ரோன்லாம் வந்து ஈரான் அனுப்பி அங்கே அடிச்சுட்டு இருக்காங்க. அது யூஏஇயில் வந்து ஏன் அங்கே அடிக்கிறாங்கன்னா யூஏஇலேயும் நிறைய அமெரிக்க இராணுவம் வந்து இறங்கியிருக்காங்க. அதனால அங்கே யூஏஇ அடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜோர்டான் நாட்டிலையும் நிறைய இராணுவர்கள் இருக்காங்க. அதனால அவங்கள பூரா அடித்து அடிக்கணுன்ற அடிப்படையில் இராணுவம், அதாவது ஈரான் இராணுவம் வந்து ஏவுகணையிலும் ட்ரோனு அனுப்பி இந்த மாதிரி பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து ஜோர்டான் நாட்டில் உள்ள அமெரிக்கா விமானப்படை தளம் அல்லது இராணுவ தளம் எல்லாமே அங்கே இருக்கு. அங்கே உள்ள இந்த ஏவுகணை எதிர்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. அதனால டைரக்டாகவே ஈரான் நாடு அனுப்பக்கூடிய ஏவுகணைலாம் அங்கே விழுந்து பயங்கர சேதத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு.